ஹலோ மக்களே, நான் மணிகண்டன். நேற்று நான் சொல்லியிருந்தேன், பெரியம்மை நோய் வந்த மாட்டுக்கு நாங்கள் என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு டே வந்து நான் டேப்லெட் போட்டேன். செகண்ட் டே மார்னிங் வந்து வெட்டினரியை வர சொல்லி காலையில் வந்து மெலாக்சினும் பேராசிட்டமாலும் இருக்கிற காம்பினேஷனில் ஒரு இன்ஜெக்ஷனும் ப்ளஸ் வந்து நல்ல பசி எடுக்கிற மாதிரி ஒரு இன்ஜெக்ஷனும் போட்டாங்க. அது கூடவே பார்த்திங்க அப்படின்னா, இது கவர்மெண்ட் ஜிஹெச்சில் பார்த்திங்க அப்படின்னா, இந்த பி காம்ப்ளெக்ஸ் டானிக் வந்து 1 லிட்டர் பாட்டில் இதுவுமே வந்து எனக்கு ரெஃபர் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ஃப்ரீ தான் நமக்கு. இது பார்த்திங்கன்னா நல்லா பசி எடுக்கும். மாடு வந்து ஆல்ரெடி பார்த்திங்கன்னா, இந்த எஃப்எம்டி வந்த மாடுகள் பார்த்திங்கன்னா இம்யூனிட்டி வந்து ரொம்ப 0 லெவலில் இருக்கும். எங்கள் மாடு பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே லோவாக படுத்துட்டு எந்திரிக்கவே முடியல, அந்த கண்டிஷனில் போயிடுச்சு. பாலுமே பார்த்திங்க அப்படின்னா நேரத்துக்கு 2 லிட்டருக்கு குறைஞ்சிருச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா சுத்தமாக எங்கள் மாடு வந்து 2 நாள் வந்து வெறும் பச்சை தண்ணி மட்டும்தான், தீனியே எடுக்கலை. இது செகண்ட் டே வந்து நாங்கள் இந்த டானிக் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் நான். இது வந்து காலையில் பர் டே 100 ml கொடுத்தா போதும் அப்படின்னு தான் எனக்கு சொல்லியிருந்தாங்க வெட்டினரியன். ஆனால் நான் வந்து காலையில் 100 ml, சாயங்காலம் 100 ml நான் கொடுத்தேன். இது கொடுத்து அடுத்த நாளே பார்த்திங்க அப்படின்னா காலில் இருக்கிற வீக்கம் வந்து தன்னாலவே கரைய ஆரம்பிச்சிருச்சு. 3வது நாள் பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக தீனி எடுக்க ஸ்டார்ட் பண்ணிச்சு. தொட்டி திங்களை தீனி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன் தீனி எடுக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்டதுக்கு வெட்டினரியன் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஆல்ரெடி இந்த பெரியம்மை வந்துச்சு அப்படின்னா ஆல்ரெடி அது வயிற்றுக்குள்ளே, குடலில், தொண்டையில் இது மாதிரி உள்ளே அஃபெக்ட் ஆகிருக்கும். அது வெளியே எக்ஸ்போஸ் ஆகி நமக்கு வெளியே தெரியறதுக்கு தான் லேட்டாக இருக்கும். அதனால் உள்ளே புண்ணு இருக்கிறதுனால மாடுகளுக்கு தீனி எடுக்கிறதில்ல, தண்ணி குடிக்கிறதில்ல சிரமம் இருக்கும். அதனால் இது கொஞ்சம் ரெக்கவர் ஆகிறதுக்கு ஒரு 1 month ஆகும். ஆனால் நீங்கள் உடம்புல வந்து கொப்பளம், புண்ணு இது மாதிரி வராமல் மட்டும் பார்த்துக்கோங்க. வந்துருச்சுன்னா நம்ம வந்து மாட்டை தேத்துறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ அது ரொம்ப நமக்கு காஸ்ட்டும் நமக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகும். ப்ளஸ் மாட்டை வந்து பழையபடி நமக்கு ரெக்கவர் ஆகி கொண்டு வரதுக்கு அது ரொம்ப நமக்கு டைம் எடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து இன்ஜெக்ஷன் போட்டாச்சு, எரை எடுக்கிற மாதிரி, ப்ளஸ் ஃபீவருக்கும் இன்ஜெக்ஷன் போட்டாச்சு. டேப்லெட்டும் நல்லா எரை எடுக்கிற மாதிரி டேப்லெட்டும் ஒன்று போட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி இந்த டானிக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு, எங்கள் மாட்டுக்கு. ஸோ எஃப்எம்டி வந்தவங்க, பெரியம்மை வந்தவங்க இதை யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை புதுசாக இல்லை இது மாதிரி பெரியம்மை நோய் வந்துருச்சு, நாங்கள் கஷ்டப்படுறோம் மாடுகளை வச்சுக்கிட்டு அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்கிறவங்களும், ஸோ கவர்மெண்ட் வெட்டினரியன் கிட்ட கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டானிக் தருவாங்க. ஸோ இந்த டானிக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு, என்னை பொறுத்தவரை எங்கள் மாட்டுக்கு. ஏன்னா எங்கள் மாடு படுத்துட்டு எந்திரிக்கவே முடியல, ரொம்ப சிரமப்பட்டுச்சு. ஸோ இந்த டானிக் ஊற்றுனதுக்கப்புறம் தான் காலில் இருக்கிற வீக்கமும் வந்துச்சு, மாடு கொஞ்சம் தீனி எடுக்கிறதுக்கும் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.